ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியுமான ஒரு தீயலின் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். வாழைத்தண்டு தீயல். வாழைத்தண்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். கிட்னி ஸ்டோனு, கொலஸ்ட்ராலு, சுகரு இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது தான் வாழைத்தண்டு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு வாழைத்தண்டு நான் எடுத்திருக்கு. இதே மாதிரி நூல் மாதிரி இந்த வாழைத்தண்டில் இருக்கும். இது நம்ம கண்டிப்பாக மாற்றணும். இந்த நூல் மாதிரி இருக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லா இருக்காது. அதனால அது நம்ம கண்டிப்பாக மாற்றணும். இந்த வாழைத்தண்டு தீயலுக்காக நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். அந்த டைமிலும் இதில் இருக்கிற நூலெல்லாம் கரெக்டு பார்த்து மாற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கலாம். இப்படி ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கும்போது நூல் நமக்கு இதே மாதிரி விரலில் கையில் சுட்டிச்செடுக்கலாம். அப்புறமா அது மாற்றி நமக்கு சின்ன பீஸாகிட்டு கட் பண்ணி எடுக்கலாம். இந்த தீயல் நமக்கு சாப்பாടിൻ്റെ കൂടെയും ചപ്പാത്തിയുടെ കൂടെ ഇഡ്ഡലി ദോശ എല്ലാത്തിൻ്റെ കൂടെയും നല്ല കോമ്പിനേഷൻ ആവുற ഒരു കുഴമ്പ് தான் இந்த வாழைத்தண்டு தீயல். பாருங்க, இதே மாதிரி ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்கணும். இதில் இருக்கிற நூலும் நமக்கு மாற்றி எடுக்கலாம். அப்புறமா நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறமா ஒரு சட்டி அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதிலேக்கு நமக்கு எண்ணெய் ஊற்றலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றி இருக்கு. அதிலேக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்னதாய் கட் பண்ணியதும், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியதும், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதே மாதிரி நமக்கு வணக்கி எடுக்கலாம். அது ஒரு அளவுக்கு வணங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வாழைத்தண்டு இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்கி எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டில் நல்ல தண்ணி இருக்கும். அதனால நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வணக்கி எடுக்கணும். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இதே மாதிரி நல்லா வணக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். பாருங்கள், இதில் நின்று தண்ணி வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழியும் போது இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரும். அந்த டைமில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா நமக்கு மூடி வச்சு இது வேக வைக்கலாம். இனி மற்றொரு கடாயிலேக்கு 1/2 கப்பு தேங்காயும் 5 சின்ன வெங்காயம் சின்னதாய் கட் பண்ணியதும், 1 டீஸ்பூன் மிளகும் 1 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு நமக்கு இந்த தேங்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது தீஞ்சு போகாமல் பார்க்கணும். இதே மாதிரி நல்லா கலரி விட்டு நம்ம தேங்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நம்ம இந்த தேங்காய் ஃப்ரை பண்ணும்போது நம்ம தீயலுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம வாழைத்தண்டும் பார்க்கணும். இப்போ பாருங்கள், இதில் தண்ணி எல்லாம் வற்றி வந்துருச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தது. அந்த புளி நல்லா புளிஞ்செடுத்த தண்ணி ஊற்றி இது மறுபடியும் நமக்கு வேக வைக்கலாம். வாழைத்தண்டு கொஞ்சம் அதிகம் டைம் வேக வச்சா தான் நல்லா வெந்து வரும். இப்போது புளி தண்ணி நான் ஊற்றி இருக்கு. வேறு தண்ணி ஒன்றும் இதிலேக்கு நான் ஊற்றுறதில்ல. வாழைத்தண்டிலே தண்ணி இருக்கும். அதனால நான் வேறு தண்ணி ஒன்றும் ஊற்றவே இல்லை. இனி நமக்கு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் கொஞ்சம் கலரெல்லாம் நல்லா மாறி வந்துட்டு இருக்குது. இப்போ கரெக்டு பாகத்தில் ஆகிருக்கு. இதிலேக்கு 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவையை போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு. தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காகத்தான். நம்ம தேங்காய் எல்லாம் நல்ல சூடாகிருக்கு. அதனால் ஸ்டவ் ஆன் பண்ண தேவையில்லை. அதே சூடில் நல்லா வணங்கி வரும். இனி மிக்சியில் ஜார்லேக்கு போட்டு ஆறியதுக்கப்புறமா நமக்கு நல்லா அரைச்செடுக்கலாம். இப்போ நம்ம வாழைத்தண்டு நல்லா கரெக்டாக வெந்து வந்துருச்சு. இதிலேக்கு நம்ம அரைச்செடுத்தால் தேங்காய் கூட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். தீயலிൻ്റെ கிரேவி எப்போவுமே கொஞ்சம் திக்காயிட்டு தான் இருக்கும். அதனால் அதிகமாக நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை.
அதனால் கொஞ்சம் தண்ணி மட்டும் நமக்கு இதிலேக்கு ஊற்றலாம். அந்த தண்ணியும் ஊற்றி நல்லா கலரி விட்டு கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி கூட இதிலேக்கு ஊற்றி இருக்கு. இனி இது நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம தீயல் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரி திக்காயிட்டு தான் நம்ம தீயலிൻ്റെ கிரேவி இருக்கணும். இப்போ புளியும் உப்பும் எல்லாம் கரெக்டாக இருக்குதா இல்லையா என்று நமக்கு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு. இனி இன்னொரு கடாயை அடுப்பிலேக்கு வச்சுருக்கு. அதிலேக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. நமக்கு கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நமக்கு சின்ன வெங்காயம் சின்னதாகி கட் பண்ணியது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்புறமா வரமிளகாயும் கறிவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தீயலிலேக்கு நமக்கு இது ஊற்றலாம். தீயல் இன்னொரு மண் சட்டியிலேக்கு நான் மாற்றி இருக்கு. அதிலேக்கு நம்ம கடுகு தாளித்தது நமக்கு ஊற்றலாம். அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தா நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் வாழைத்தண்டு தீயல் ரெடி ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரி சாப்பாടിൻ്റെ കൂടെയും ചപ്പാത്തി ഇഡ്ഡലി ദോശ எல்லாத்திൻ്റെ കൂടെയും நல்ல കോമ്പിനേഷൻ தான் இந்த தீயல். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்ல ஹெல்த்தியான ஒரு குழம்பு தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.